இப்போ ஒரு நிருபத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அதில் இன்னும் நம்ம ஆழமாக போய் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அப்படின்னு தியானிச்சுட்டு வரோம். இந்த எபேசியரில் முக்கியமான வசனம் எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. தமக்கு முன்பாக அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா ஆசீர்வதிச்சுட்டாராம். எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டு சரி, அதை நம்ம தியானிச்சிட்டோம். அது என்னென்ன ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், அப்புறம் பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாமே இருக்குது. பிள்ளையாக மாற்றிருக்கிறார், அதையும் தியானிச்சிட்டோம். சுவிகாரர் ஆகும்படி நம்ம தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அப்படியே தியானிச்சு அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக நம்மளை தெரிந்து கொண்டார், அதையும் நம்ம தியானிச்சிட்டோம். அப்புறம் விசேஷமாக வரும்போது இதில் பிரகாசமான மனக்கண்கள் 19 சொல்றாரு, பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். 19ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான வசனங்கள். 2ஆம் அதிகாரம் வரும்பொழுது எப்படி நம்ம பாவத்தினால மரிச்சு போயிருந்தோம், எப்படி நம்ம அவருக்குள் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா அப்படின்னு சொல்றாரு. 10ஆம் சொல்றாரு 2:1 அக்கிரமங்களினால பாவங்களை மரித்தவராக இருந்தவங்களை உயிர்ப்பித்தார். அவர் உயிர்ப்பிக்கிறத பற்றி சொல்றாரு. அல்லேலூயா. சரி, நம்ம பாவத்திலிருந்து மன்னிச்சதும் இல்லாமல் நம்ம எங்களை உட்கார வச்சிருக்கிறாரு? உன்னதங்களில் உட்கார வச்சிருக்காரு. உன்னதமான ஒரு போஸ்டில் உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ ஒரு ஹெட் மாஸ்டர், ஸ்கூலில் இருக்க ஹெட் மாஸ்டர் பாத்ரூம் கழுவுறதுக்கு போவாரா? போக மாட்டார். அதுக்குன்னு ஆளை போட்டு வச்சிருக்காரு. இல்லையா? பாத்ரூம் கழுவுற, டாய்லெட் கழுவுற ஒரு வச்சுருக்காங்க. அல்லேலூயா. அதே போல் நம்மளை ஆண்டவர் உன்னதமான லிஸ்ட்டில் வச்சுருக்காரு. நம்ம தாழ்வான பாவத்துக்கு நேராக போகக்கூடாது, பாவம் செய்ய போகக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? அப்போ இந்த கண்ணோட்டத்தை நீங்கள் பார்க்கணும். அடுத்த எந்த லிஸ்ட்டில் கொண்டு வராரு? அப்போ முன்னை தூரமாக இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட நம்ம நினைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு வசனத்தை கேட்போம். 13ஆம் வசனம், முன்னை தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சவியமானீர்கள். எப்படி நீங்கள் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக தடுச்சுவரை தகற்று. அல்ல, இப்ப இருதரத்தார் அப்படி எந்த தரத்தார்? இருதரத்தான் சொல்றாரு. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சவியமானீர்கள் என்று சொல்றாரு. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சவியமானீர்கள். எதற்கு நீங்கள் சவியமானீர்கள்? பிள்ளையாக சவியமா, அது ஒரு பாயிண்ட். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க வசனத்துக்கு அர்த்தம் என்ன? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதான் வசனத்தை கூட்டுத்தனமாக படிக்கக்கூடாது. அதை நம்ம அறியாமல் படித்தோம், சில நம்ம தெரியாமல் படித்தோம். அப்படியே பாசின்னு ரத்தத்தால் சவியமானீர்கள், ரத்தத்தால் சவியமாக்கப்பட்ட, அது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினார். திரும்ப திரும்ப 100 தடவை படிக்கிறோம். ஆனால் ரத்தத்தினால் சவியமானீர்கள். எந்த ரத்தத்தினால்? ரத்தம் இயேசுவின் ரத்தத்தால் சவியமானோம் இல்லையா? அப்போ ரத்தத்தினால சவியமான யாருக்கு பக்கத்தில் சவியமானோம்? இப்போ அந்த பிள்ளை இருக்கிறாங்க, இங்கே பிள்ளைய பக்கத்தில் நான் சவியமாயிட்டேன். அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு? பிள்ளைய பக்கத்தில், இப்போ பக்கத்தில் வந்துட்டேன். இந்த பிள்ளைய பக்கத்தில், புரியுதா? உங்கள் பக்கத்தில் வந்துட்டேன். அல்லேலூயா. இல்லையா? இப்போ இயேசுவின் ரத்தம் 2 பாயிண்டை குறிக்குது. ஒன்று, அவருடைய ரத்தத்தினாலே இயேசுக்கு தேவனுக்கு சவியமானோம். 2வது சவியமானீர்கள் என்று சொல்றாரு. பக்கத்தில் 6 பக்கத்தில் வந்துட்டோம். இருதரத்தான் சொல்றாரு. ஒரு தரத்தார் ரம்ம, இன்னொரு தரத்தார் யாரு? இஸ்ரவேல். சரி, அடுத்து சொல். அதான் ராஜேஷ் பைபிள் நல்லா படித்து நல்லா வளர்ந்து கரெக்டாக சொல்லிட்டாப்புல. ஸ்தோத்திரம். பாருங்க, அதான். அப்போ நம்ம இருதரத்தார்னா யார் பக்கத்தில் வந்தாலும் இஸ்ரவேல் பக்கத்தில் வந்துட்டோம், யூதர்கள் பக்கத்தில் வந்துட்டோம். எந்த யூதர்னா ரட்சிக்கப்படாத யூதர்கள் நீங்கள் சேர்க்கக்கூடாது, ஆவிக்குள்ளான யூதர்கள். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலில் இயேசு பிறந்தது எந்த சந்ததியில் பிறந்தார்? யூதர்கள் சந்ததியில் பிறந்தார். அல்லேலூயா. அப்போ இருதரத்தார், இன்னொரு தரத்தார் யாரு? யூதர்கள். அவங்க தான் உண்மையான பிளஸிங்க்கு அழைக்கப்பட்டவர்கள். ஒரு வசனம் கூட சொல்லப்படும், அவர்கள் தவற விட்டதனால் புறஜாதிக்கு வந்துச்சு. ஆனால் தேவ திட்டம் அனாதி நம்ம தெரிந்து கொண்டார். ஆனாலும் என்னென்ன சொல்றாரு? அவங்க கிறிஸ்துவை முந்தின வசனத்தில் எழுதப்பட்டிருப்பாருங்க, கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தீங்க.
சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய. இப்போ நீங்கள் உங்களுக்கு சமயமானியர்கள் என்று சொல்லி படிக்கும் பொழுது பைபிள் அதை அதிகாலையில் நீங்கள் விழுந்து படிக்கும் பொழுது அந்த படிக்கணும். அன்று கிறிஸ்துவை சேராதவர்களும் எதுக்கு இரத்தத்தினால் சமயமானியர்னு சொன்னாரே, நம்ம எதுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறோம் அந்த ஆழ்ந்து தியானித்து படிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அது ஏன் கிறிஸ்துவை சேராதவர்களாக நம்ம இருந்தோம், ஆனால் இப்போ சேர்க்கப்பட்டுட்டோம். எதனால சேர்க்கப்பட்டோம்? இயேசுவின் ரத்தத்தினாலே. அவர் ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிச்சதுனால அவருடைய ரத்தம் நம்மளை உற்பத்தி ஆக்கியிருக்குது. அல்லேலூயா, ரத்தத்தினால் நாம் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா, சரி, ஸ்தோத்திரம். இப்போ இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், இஸ்ரவேலுடைய காணியாட்சி, இஸ்ரவேல் காணியாட்சின்னா என்னன்னா அவங்க சமுதாயம், அந்த சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். இப்போ ஒருத்தர் கேட்குறான், என்னங்க நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறக்கலைங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டேய், அம்மா அப்பா பிறக்கலையா? ஆமாம், நீ அனாதையாக இருந்து பெற்றெடுத்து வந்துட்டாங்க, உனக்கு எதுவுமே. அப்போ அம்மா அப்பா அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது? ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து கிடக்கு. அப்போ என்ன ஆகிடுது? அம்மா அப்பாவும் இல்லைன்னு நினச்சிக்கிடுவோம். ஐயோ, அம்மா அப்பாவும் இல்லை, என்ன இல்லை? அப்போ என்ன ஓடுறீங்க? ஓடி போய் ரேஷன் கடை எடு, அப்புறம் டாக்குமெண்ட்லாம் எடு, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பாரு, குடும்ப லிஸ்ட்டில் நான் இருக்கிறேன். குடும்ப லிஸ்ட்டில் வாயத்தன்னு சொல்லுங்களேன், குடும்ப லிஸ்ட்டில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் வேகமாக பத்திரத்தை எடுக்கிறீங்க, பத்திரத்தை எடுத்து பத்திர ஆஃபீஸு போகிறீங்க, எல்லாத்துக்கும் போகிறீங்க, அங்கேயும் உங்கள் பேர் இருக்குது. அல்லேலூயா. பேரை பார்த்து என்ன செய்றீங்க? உறுதிப்படுத்துறீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதான் சொல்கிறார். இப்போ பிசாசன் சொல்கிறான், நீ உண்மையான பிள்ளைலாம் இல்லை, அவங்க ஏதோ நீ சாமி கும்பிட்ற, ஏசும் கும்பிட்ற. உண்மையிலே யூதனாய் பிறந்தவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். அந்த குழப்படிலாம் அங்கே வந்துச்சு. எங்கே வந்துச்சு? அங்கே அந்த எபிஸ் சபையில் வந்துச்சு, ரோமர் சபையில் வந்துச்சு, கலாத்திய சபைக்கு வந்துச்சு. அதான் கலாத்தியர் சொல்ல, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் ஆவியிலே தொடங்கி மாம்சத்தில் முடிகிறது என்ன? கலாத்தியர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும், அப்படின்னா தான் உண்மையான யூதர்கள், அப்படியே தான் உண்மையாக ரட்சிக்கப்பட முடியும். அதாவது ஒரு கலப்பின மக்கள் அந்நிய ஜாதி ஒரு மதத்தில் சேரணும்னா, இப்போ ஒரு முஸ்லீமில் சேரணும், ஒரு கிறிஸ்தவத்தில் சில கட்டுப்பாடுகள் மாம்சியம் சேரணும்னா, அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு விருத்த சேதனம் பண்ணி அவங்க மதத்தில் சேர்க்கப்படுவார்கள். புரியுதா? ஆனால் நம்ம மாம்சத்தில் மதத்தில் சேர்க்கப்படலை, நம்ம ஆவியில கிறிஸ்துவத்தில் நம்ம சேர்ந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? புறம்பே இருந்தீங்க, ஆனால் ரத்தத்தினாலே. எதனால? அல்லேலூயா. இப்போ மாம்ச பிரகாரமாக ஒரு யூதன்கிட்ட, ஒரு புறஜாதி யூதன்கிட்ட சேரணும்னா விருத்த சேதனம் பண்ணணும். ஆதியில் காதில் ஓட்டை போட்டு அந்த கதவுலெல்லாம் குத்தி, அப்போ என்ன செய்வாங்க? சில காரியங்கள் பரிகாரம்லாம் செஞ்சு அவங்க யூதனாக சேரணும். அப்போயும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை இருக்கும், அதுக்குள்ளே அப்போ அந்த பலிபடத்துக்குள்ளெல்லாம் போக முடியாது, ஒரு குறிப்பிட்ட காரியம்லாம் செய்யணும். ஆனால் இப்போ யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட, இந்த யூதர்லேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க வர்றாங்க பார்த்தீங்களா? அவங்க சொல்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ணாதான் நீ ஒரு உண்மையான கிறிஸ்துவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனுக்கு என்ன ஆயிடுது? மனசில் அப்படியே குழப்பமாயிடுது. இப்போ சாத்தான் அப்படி சொல்ல மாட்டான். நீ ஏசு கும்பிட்ற, நீ என்ன அதில் என்ன ஆசீர்வாதம் உனக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்களா? நீங்கள் கிறிஸ்துவ கும்பிட்றீங்க, நான் கிறிஸ்தவனை கும்பிட்றேன், அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஆனால் என்னென்னா, நீங்கள் பைபிள் படிக்கணும். அதான் வேதத்தை நீ ஆழ்ந்து படி. வேதத்தை படிக்க படிக்க உன் கண்கள் திறக்கப்படும். இப்போ வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை சேராதவராக இருந்தீங்க, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பே இருந்தீங்க, ஆனால் இப்பொழுது ரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? சமீபமானீர்கள். ரத்தத்தினால நீங்க சேர்த்து கொள்ளப்பட்டீர்கள். பக்கத்தில் வந்துட்டீங்க. யார் பக்கத்தில் வந்துட்டீங்க? இன்னொரு கிறிஸ்து பக்கத்தில் வந்துட்டோம், தேவனிடையிலே சேர்க்கப்பட்டோம். இன்னொரு பக்கம் அந்த இஸ்ரவேலரோடு நாம் சேர்க்கப்பட்டுட்டோமா? யாரோடு சேர்க்கப்பட்டோம்? இஸ்ரவேலரோடு நாம் என்ன செய்தோம்? அப்படி சேர்க்கப்பட்டுட்டோம். யாரோட? இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய பிள்ளையாகிய சேர்க்கப்பட்டோம். அப்புறம் என்ன செய்யணும்? இஸ்ரவேலர். ஏன் இஸ்ரவேலர் ஆண்டவர் சொல்றாரு?
இஸ்ரவேலர் யார் சொல்கிறார்? ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலரை பற்றி சொல்கிறார் பாருங்க. இஸ்ரவேலருக்குரிய ஆசீர்வாதம் என்ன? அவங்க ஏன் அப்படி பிளஸ்ஸிங்? இஸ்ரவேலர்னா இன்னைக்கு யாராலும் அடிக்க முடியாத, மேற்கொள்ள முடியாத ஒரு சந்ததியாக இருக்குது. அல்லேலூயா. அவங்க சுற்றிலும் ஒரு யுத்தம் வருது, ஆனாலும் அவங்களால ஜெயிக்க முடியல. அதை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, ரோமர் 9 சொல்கிறார் பாருங்க. மாம்சத்தின்படி நேத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நான் கிறிஸ்து விட்டு சபிக்கப்பட்ட வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே. அவர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் இஸ்ரவேலரே அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரவேலர் என்ன சொல்லப்பட்டிருக்குது? புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணம் தேவ ஆராதனை வாக்கு தத்தங்களும் சொல்றார். புத்திர சுவிகாரம்னா அவங்க தான். நம்ம நம்முடைய தாய் தகப்பன் ஏற்கனவே சொன்னபடி புறஜாதியன் இனத்தை நாம் சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. அப்போ இப்படி வருது. அப்போ சொல்கிறாரு, இதை சொல்கிறேன், புத்திர சுவிகாரமும். புத்திரர்கள்னா அந்த ஆபிரகாமினுடைய சந்ததி, தேவ சந்ததி, தேவனுடைய புத்திரர்கள் அப்படி சொல்லப்படுகிற ஒரு புத்திர சுவிகாரம் அவர்களுக்குரியது. ரெண்டாவது சொல்கிறாரு மகிமையும். அவர்களுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது இஸ்ரவேலருக்குன்னு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் மூணாவது சொல்கிறாரு உடன்படிக்கைகளும். தேவன் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். யாரோட உடன்படிக்கை பண்ணார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களோடு உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கையின் மக்கள். இப்போ சாதாரண இப்போ இந்தியா அமெரிக்காவோட உடன்படிக்கை வச்சுக்கணும் நடக்கும். இப்போ இந்தியாவை ஏதோ ஒரு நாடு தாக்க வந்தால் என்ன செய்யப்படுது? ஒரு இந்தியா காட்டிலும் சீனா பெரிய நாடு, சீனா தாக்க வருதுன்னு வச்சுக்கிடும். உடனே என்ன செய்யுது? அமெரிக்கா உடன்படிக்கை பண்ணால் அமெரிக்கா வருது. நீ அங்கே தொட்டு நான் இங்கே வருவோம், நாங்கள் வருவோம். அப்போ என்ன செய்யுது? உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. சில நாடுகள் உடன்படிக்கை பண்ண, ரஷ்யாவோடு, அப்புறம் ஜெர்மனோடு சில நாடுகள் உடன்படிக்கை பண்ண, இணைய தொட்டா நீ அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை சாதாரணமாக. அப்போ இது இல்லாமல் ஐநா சபை ஒன்று இருக்குது. இப்படி ஒரு நாடு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை, சில கட்டளைலாம் இருக்குது. அதே போல் ஆண்டவர் அந்த இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சூரியன் உதிக்கிற நாள் மட்டும், நட்சத்திரங்கள் ஒளிஞ்சாலும், சூரியன் மறைந்தாலும் சந்ததி பூமியில் என்ன செய்யும்? மாறாமல் இருக்கும், ஒழியாமல் இருக்கும், அழிந்து போவதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். தாவீதோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்போ ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அப்படிப்பட்ட உடன்படிக்கப்பட்ட சந்ததி தான். இப்போ இஸ்ரவேலர்களுக்கு வாழ்ந்த நாட்கள் அநேக ஜாதிகள் இருந்தாங்க. ஜாதிகள்லாம் அநேக ஜனங்கள் இருந்தாங்க. கொத்தரமாக ஒரு 1000 பேர் 10,000 பேர் இப்படி ஜனங்கள் கூட்டமாக இருந்திருக்காங்க. ஒரு தலைமுறையினர். அது சொன்னப்போனால் நம்ம கானானியர், எபூசியர், அப்புறம் பெலிஸ்தியர், அப்புறம் சொல்லப்பட்ட 7 ஜாதிகள் அங்கே இருந்திருக்காங்க. எல்லாமே அழிஞ்சு போச்சு. எண்ணற்ற ஜாதிகள் அழிஞ்சு போச்சு. எண்ணற்ற வம்சங்கள் அழிந்து போய்விட்டது. புரியுதா உங்களுக்கு? எத்தனையோ வம்சங்கள், பாரம்பரியங்கள் அழிந்து போயிட்டு, அவர்களுக்கு பிள்ளை எல்லாம் போயிடுச்சு. ஒரு பக்கம் அவங்களுடைய சந்ததி அழிஞ்சு போயிடுச்சு, வெட்டப்பட்டு யுத்தத்தில் மடிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் வெள்ளம் அழிஞ்சு போயிடுச்சு, பூமி அதிர்ச்சி அழிஞ்சு போச்சு. ஆனால் அழியாத சந்ததி எது? இஸ்ரவேலர் சந்ததி. அதுதான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு. உன்னுடைய சந்ததி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? புதைந்து கல்லறையில் இருந்தாலும் திரும்ப எழுப்பி கொண்டு நான் இந்த பூமியில் நிலைநாட்டுவேன் சொன்னார். கைகளை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த வாக்குத்தத்தம் எங்கே நிறைவேறுது? அந்த சந்ததி அழிஞ்சு போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆண்டவரே சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே அவங்க பாவம் செஞ்சதுனால தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க, எல்லா நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்க வெட்டுண்டு போனாங்க. சிலர் நாடுகளுக்கு அப்பால் கடந்து போனாங்க. கடலெல்லாம் தாண்டி நிறைய இடங்களுக்கு சிதறி போனாங்க. இப்போ இந்தியாவில் ஒரு கூட்டம் இன்னும் இருக்குன்னு சொல்கிறாங்க. போனாலும் அவங்கள திரும்பமாக கொண்டு இஸ்ரவேல் தேசத்தில் நிலைநாட்ட பண்ணினார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அதோடு உடன்படிக்கை பண்ணுறார். இதெல்லாம் என்னங்க அப்படின்னா, உங்களோட உடன்படிக்கை பண்ணுறார். ரோட்டில் போகும்போது வரும்போது ஒரு மிருகம் சாகிற மாதிரி நம்ம சாக மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் கொள்ளை நோய், கொரோனா மாதிரி சாக மாட்டீங்க. ஏன்னா உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் மற்றவங்களை மாதிரி என்ன செய்யுங்க? சாக மாட்டீங்க. மற்றவங்க மாதிரி நொடிஞ்சு போக மாட்டீங்க, நொந்து போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்மையிலே, உடன்படிக்கை நம்மையிலே, மகிமை நம்மையிலே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சந்ததி இன்னைக்கும் பாருங்க, இஸ்ரவேல் எவ்வளோ யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அழிஞ்சு போகுதா? சின்ன குட்டி நாடு தமிழ்நாட்டில் பாதி தான் இருக்கும். 1 கோடி பேர் கூட அங்கே கிடையாது. 90 லட்சமோ அந்த யூதர்கள் கணக்கிட்டாலே ஒரு 1 கோடி பேர் தான் தேர்வாங்க. அதுக்குள்ளே தான் தேர்வாங்க. ஆனாலும் அந்த நாடு இன்றைக்கும் வல்லரசு நாடெல்லாம் தாக்குது. 5வது இடத்துல இருக்குது. வல்லரசு நாடெல்லாம் தாக்குது.
அப்போ ஸ்தோத்திரம். அப்போ ஏன் அவ்வளவு டெவலப் பண்ண, அவ்வளவு கர்த்தருடைய கரம் அங்கே தேசத்தில் இருக்குது. ஆனால் அங்கே ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் கம்மி தான். நம்மளை மாதிரி இப்போ இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பேர் கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அங்கே ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அநேகம் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே மாம்சத்தின்படி அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியினால ஆண்டவர் அதை இன்னும் காத்து வரார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம், கடவுள் ஒரு முறை வாயை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான் வாக்குத்தத்தம். நம்மளா பாவம் செஞ்சு இடறி ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் செஞ்சு போனால் தான் வாக்குத்தத்தமோ ஆசீர்வாதம் செல்லாது. மற்றபடி ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துக்கிட்டே கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா நம்ம மேலே ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம், உடன்படிக்கைகளும் நம்மளை யாருமே அழிக்க முடியாது. ஒரு அலையில சொல்லுவோம், அலையிலையா. அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ளும். அதான் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட மகிமையான வாக்குத்தத்தங்கள் தேவ ஆராதனைகள் கொண்டு இருப்பாங்க. தேவ ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. யாருடையது? இஸ்ரவேலருடையது. இன்னும் சொல்றாரு, கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி அவர்களில் பிறந்தாரே. அல்லேலூயா. இவரை பாருங்க, ஏன்னா பிதாக்களும் அவர்களுடையவர்களே, சாதாரண பிதாக்கள் கிடையாது. அப்போ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளையை போன வாரம் முந்தின வாரம் சொன்னேன்ல, பிள்ளையை கொடுங்கன்னார். இப்போ துடிச்சு போச்சு அவனுக்கு. 100 வயதில் பிறந்த குழந்தை. ஒரு என்ற சொத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோன்னா ஈஸியாக கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆபிரகாமா சொத்தெல்லாம் நம்ம காணிக்கு தசமாக கொடுக்குறதுக்கே நம்ம எழுது கொடுப்போம். அவன் சொத்து முழுவதும் வச்சுக்கோங்க ஆண்டவரே, இல்லையா? இவன் என்ன வேணும் ஆண்டவரே, அப்படி தீயாக இருப்பாங்க. ஆண்டவர் கேட்டால் பிள்ளையை கொடுங்கட்டார். நீ சொத்தை கேட்டால் கொடுத்துருவான், உயிரை கொடுனாலும் கொடுத்துருவான். வெட்டி நானே குத்திடுறேங்க அந்த இடத்த குத்தி. அவன் பிள்ளையை கொடு அவனுக்கு. ஆனாலும் பாருங்கள், 100 வயசு அவர் தெரியும், வாக்குத்தத்தம் பண்ணி சரீரம் செத்து போனவருக்கு பிள்ளையை கொடுத்தாரு. இதை கொடுத்தா 100 மடங்கு பிறக்கும். அல்லேலூயா. அங்கே போய் வச்சு வெட்ட போகும்பொழுது கர்த்தர் நிறுத்தினார். ஆனால் அவர் பார்வையில் அவன் கொடுத்துட்டான். அப்படி கொடுத்து வாங்கின ஆசீர்வாதம் தான் இந்த இஸ்ரவேல் சந்ததி. அல்லேலூயா. இப்போ சும்மா கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் சும்மா கிடையாது. இப்போ நீங்கள் கூடி வந்திருக்கிறீங்க, சும்மாவை கூடி வந்திருக்கீங்க. உன்னை இயேசுவின் ரத்தம் நமக்காக இந்த பூமியில் சிந்தப்பட்ட இயேசு உங்களுக்காக பரிந்து பேசியிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரர் இந்தியாவுக்கு மடிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ரத்தம். எத்தனையோ ஊழிய தேவ பிள்ளைகளுடைய ஜெபங்கள். அப்புறம் மெய்ப்ப நானும் ஜெபிக்கணும் உங்களுக்காக. என்னுடைய ஜெபங்களும் இதில் சிந்தப்பட்டிருக்கு. அப்போ சிஸ்டர், நான் ஊழியக்காரர்கள் அர்ப்பணித்து வர்ற ஊழியக்காரர்களுடைய ஜெபமும் இதில் இருக்குது. அல்லேலூயா. வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வாங்க. நீங்கள் வேலையை விட்டு ஊழித்து வாங்கன்னு வருவீங்களா? ஆராதனைக்கே வர்றது லேட்டாக வர்றீங்க, என்ன வேலை இருக்குன்னு தெரியல, இல்லையா? ஊழித்து வாங்க, இதிலே தங்கிடுங்கன்னா எப்படி பாச சாப்பிட்றது? நாங்கள் இது சாப்பாடு வேண்டாம், இப்போ உபவாசம் இருந்து வேலை வேண்டாம், எல்லாத்தையும் போட்டு இதிலே இதில் தான் எங்களுக்கு சாப்பாடு, இதில் தான் ஊழியம், இதுதான் வாழ்க்கைன்னு கிடக்கிறோம். அது ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம். ஊழியங்கிறது யாருமே செய்ய முடியாது. வாங்க ஊழித்து வாங்க வந்துடுவீங்களா? நாளைக்கு டீ குடிக்கணும் பாஸ்டர், ஒன்றும் செய்வீங்க, 6 ரூபாய் 10 ரூபா வாங்க முடியுமான்னு சம்பாரித்து நிறைய வச்சுட்டு வரேன். ஆண்டு நிறைய வச்சேன்னு அப்படியே போ சொல்லி வச்ச நேரம் வச்சவனும் கூட மாட்டாரு, இல்லையா? நிறைய வச்சிருக்கான், அவன்கிட்ட போய் ஊழித்து செய்ப்பன் செய்யாம விட மாட்டாரு, இல்லையா? இல்லாதவைகளையும் பலவீனமானவைகளை குறைவுகளையும் அழைச்சி ஊழித்து செய்ய சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யப்படுது? சில தியாகத்தில் பிறந்திருக்குது. அது மனுஷ தியாகத்தை நீங்கள் கூட சொல்லக்கூடாது, ஆண்டவருடைய தியாகம். இதெல்லாம் நிறைய இருக்குது. அல்லேலூயா. ஆதிகால பரிசுத்தவான்கள் தியாகம் பண்ணி இருக்கிறாங்க, நம்மளும் தியாகம் பண்ணுறோம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் தியாகம் பண்ணுற உங்களை அடுத்த தலைமுறை சந்ததிக்கு புரியுது அவங்களுக்கு. இந்த தியாகத்தில் வளர்ந்ததான் இஸ்ரவேல் ஜனங்கள். அதோடு கூட கடவுள் இந்த அப்படி வாக்குத்தத்தங்களும் மகிமையும் பெற்ற இந்த ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சேர்க்கிறார், அவர்களோடு கூட சேர்க்கிறார். அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுவோம், அல்லேலூயா. கொஞ்சம் முழிச்சிருந்து கவனமாக. அல்லேலூயா. சிலர் எனக்குமே தூக்கம் வந்துச்சு. இந்த வெள்ளிக்கிழமை உபவாசம், நானும் உபவாசம் பண்ணேன். அண்ணா டேனியல் பாஸ்டர் ஒரு 20 நிமிஷம் பேசும்போது எனக்கு உட்காரும்போது தூக்கம் வந்துச்சு. கழுத இப்படி தூங்கி நம்மளே துக்கத்தில் கிடப்புது. ஆனாலும் துக்கத்தில் செய்தி கேட்கும் போது அதை போய் காட்டில் சொகுசு எதுவுமே இல்லைங்க. அப்படியே தூங்கி செய்தி கேட்கும்போது அதை காட்டில் சொகுசு அன்னைக்கு தானே அனுபவித்தேன் வாழ்க்கையில். ஸ்தோத்திரம்.
தூங்குறவங்க உட்காந்துருக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியாதா? அல்லேலூயா. செய்தி கொடுக்குறவர் கூட மைண்ட் அடுத்து என்ன செய்தி கொடுக்கணும் போயிட்டே இருக்கும். ஆனால் தூங்குறவங்களுக்கு எல்லாம் ஆஃப் ஆயிரும். ஒரே ஒரு ஆவி மட்டும் திறந்துருக்கும் இல்லையா? அது ஆவி விழித்திருக்கும் போயிடும். அந்த துக்கம் வெளியேறப்பட்ட துக்கமாக இருக்குது. அதையும் தியாகம் பண்ணி கேட்குறீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. கையை தட்டுங்க அல்லேலூயா. கையை தட்டுங்க. சிலர் வந்ததே நீங்கள் 11 மணிக்கு வந்திருப்பீங்கல்ல, 10:30 அப்பயே ஒரு தூக்கம் வர. சரி, தூங்காதீங்க. இது முக்கியமான செய்தி. அப்போ சரி, இதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் சொல்கிறீங்க? நாங்களாம் எது இஸ்ரவேலரா? நாங்களாம் காணியாச்சு என்னச்சு அப்புறம் கூடுமேன்னு சொல்லுங்க, ஆகும் என்று சொல்லுங்க, தொட்டான் சுகமானான்னு சொல்லுங்க, சுகமாயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இது அந்த செய்தி கிடையாது. அல்லேலூயா. இது வாக்கு தத்தங்கள், இது தேவனுடைய பத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு 10 கோடி ரூபா நான் சொத்து வச்சுருக்கேன்னு சொல்லுவோம். அதை நான் என்ன செய்கிறேன்? அப்போ வாங்கப்பா, இதான்ப்பா 10 கோடி ஜோசுவா, இதை கவனமாக பார்த்துக்கோ. என்னதை கொடுக்குறேன்? அப்போ ஒருத்தர் சொல்கிறார், இப்போ கனிராஜ் சொல்கிறார், உங்கள் அப்பாலாம் ஒன்றும் இல்லை, சும்மா சோத்திரம் சொல்லி போயிட்டாரு, அவன்கிட்ட ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு. அவன் என்னத்தை எடுத்து காமிக்கிறான்? இல்லைம்மா இங்கே பாருங்க, எங்கள் அப்பா பேர் போட்ட பத்திரம் இருக்குது, ராஷந்தர் இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ வாடகைக்கு விட்டுருக்குறோம், இவ்வளோ சர்ச்சை இருக்குது அப்படின்னு காட்டுறான். இவ்வளோ சொத்து எங்கள் அப்பா பேரில் இருக்குது இல்லையா? அப்போ எனக்கு சேருன்னு சொல்கிறான். அல்ல இல்லையா? இவன் சொல்கிறான், அப்படியானே, அப்படியா இல்லையா அப்படின்னு சொல்லி பத்திரத்தை சும்மா வீட்டில் வச்சுட்டு சும்மா ஐயோ போச்சு, அவன் பிச்சைக்கார மாதிரி அலைய ஆரம்பிச்சான், என்ன ஆகும்? ஒன்றும் தெரியாது. அப்போ அதான் இந்த வசனங்கள் நமக்கு தெரியல, நம்ம பிச்சைக்காரனை போல தான் இருப்போம். சாத்தான் நம்ம ஏமாத்திடுவான். அது வாக்குத்தத்தம். இதான் பத்திரம் நமக்கு. ஏசப்பா நமக்கு ஒரு 1000 கோடி நம்ம கொடுத்துட்டு போகல, அதை காட்டி மேலான சொத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். நித்திய ஜீவன், என்றென்றையும் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, இந்த உலகத்தில் நம்ம தேவைகள் சந்திக்கப்படுகிற ஜீவன், இதில் தான் இருக்குது நம்முடைய பத்திரம். இதுதான் நமக்கு ஆண்டவர் எழுதி கூட பத்திரம். பிசாசு சொல்கிறான், நீ இயேசுவின் பிள்ளை இல்லைன்னு சொல்லுவான். அப்புறம் உடனே எடுத்து காமிக்கிறோம், அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. நீங்கள் அவன் சொல்லுவான், அது இயேசுனார் பிறந்த நாட்டுக்கு தான், இயேசுனார் மக்களுக்கு தான் சொல்லுவான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பாருப்பா, ரத்தத்தினால சவியமாயிட்டேன். இல்லை, உன்னை தத்து தான் எடுத்திருக்காரு, உனக்கு தெரியுமா? என்ன சொல்லுவான்? தத்து தான் எடுத்திருக்காரு, அதனால் உனக்கெல்லாம் அவ்வளோ சொத்து சேரான்னு. தத்தை எடுக்கல, ஏசப்பா தத்து எடுத்தாருன்னா சொல்லப்பட்டிருக்குது பைபிளில். தாய் எப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கும் போது ரத்தத்தை சிந்தி பெற்றெடுக்கிறான். என் ரத்தம்டா துடிக்குதுடா, அடி பிள்ளை அடிச்சாதான் தூக்கம் வர மாட்டேது. என் ரத்தம்டா துடுதுடா அடிச்சுட்டு ரத்தம்டான்னு சொல்றோம்ல, அந்த ரத்தம் அதான் இயேசுவின் ரத்தம். என்ன ரத்தம் சொல்லுங்க? இந்த ரத்தத்தை சிந்தி பலியாகி நம்ம பெற்றெடுத்துக்காருங்க. அல்லேலூயா. ரத்தத்தில் நம்ம பிறந்திருக்கோம், அதான் ரத்தம் சொல்றார். ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட பாருங்க, அதில் சொல்ல பாருங்க, ரத்தம் வருது பாருங்க. சுத்தனம் 1ஆம் அதிகாரத்தின் சொல்றாரு பாருங்க, 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு மீட்பு, ரத்தத்தினாலே சவியமாக்கப்பட்டீர்கள், ரத்தத்தினாலே பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறீர்கள், ரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு சவியமா இருக்கிறோம், ரத்தத்தினாலே நாம் என்ன கிறிஸ்துவிடத்திலே சவியமாய் பக்கத்தில் போறோம். அல்லேலூயா. அப்ப இந்த ரத்தத்தை அவர் சொல்ற ரத்தத்தினால தான் நம்ம அவருடைய உரிமை பிள்ளைகள். முதல் ரத்தம், அதான் ரத்த உடன்படிக்கை மேலானது. காசு பணம் உடன்படிக்கை கிடையாது. இப்போ 1 கோடி ரூபா கொடுத்தா இந்தாடா படா ஒரு ரத்தம் 1 கோடி அது விட்டு எஞ்சி போயிடுவாங்க. இந்த தாலியா இருந்தா நீ இல்லை உன் வாழ்க்கை வேண்டாம், இருந்தா தாலியை பிடிடா போயிடுவாங்கல்ல சண்டையில். இந்த உன் தாலியை பிடிச்சி போய் தொலை, இதோட உறவு கட் பண்ண இல்லையா தாலிக்கு. ஆனால் இவர் தாலி அல்ல, இவர் ரத்தத்தோடு கலந்து. அந்த காலத்தில் அதாவது பழங்குடியினர் மக்கள் மத்தியில் உடன்படிக்கை பண்ணுவாங்களாம். அந்த பழங்குடி அந்த மலையிலேருந்து ஒருத்தர் வருவான், இந்த மலையிலேருந்து ஒருத்தர் வருவான். அப்போ என்ன செய்வாங்க, நம்ம 2 பேரும் சமாதானம் ஆகிக்கிடுவோம், நமக்குள்ள சண்டை வேண்டாம்,
ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கும். அப்போ கையை கீறுவாங்க, இங்கேயும் கையை கீறுவாங்க. அதை ரத்தம் பிதப்ப வச்சு அவன் ரத்தம் இவன் ரத்தம் வச்சு கெட்டி போட்டுருவாங்க. கெட்டி போட்டு அதுக்கு மேலே அது மற்ற அந்த இன்னொரு என்ன அதுக்கு ஒரு சில பானை இன்னொரு கையை வச்சு சாப்பிடுவாங்க ஒரு ஒற்றுமை கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் என்ன செய்வாங்க, புரிஞ்சுவாங்க, அந்த ரத்தத்தை வடிய விடுவாங்க அப்படியே பூமியில். அப்போ பாரு, இந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, இனிமேல் நீ இந்த எல்லையை தாண்டி வந்து வரலாம், ஆனால் நீ என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய பழங்குடியினருக்கோ நீ தீமை செய்யக்கூடாது, நானுங்களும் தீமை செய்ய மாட்டோம். ஒரு கூட்டமாக கூடி என்ன செய்வாங்க, அந்த ரத்தத்தை செலுத்துவாங்க. அப்போ பயப்படுவான் அந்த ரத்தத்துக்கு. புரியுதா உங்களுக்கு? அதான் ரத்த உடன்படிக்கை பயங்கரமானது. அந்த காளி பிசாசுக்கெல்லாம் போய் ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கணும். அது வந்து ரொம்ப ஆடும். ரத்தத்தை கண்டா பேய் பிசாசு அப்படியே வெறியாது, அசுத்த ரத்தத்தை கண்டாது ஆடும். நம்ம ரத்தம் பரிசுத்தமான ரத்தம், இயேசு கிறிஸ்து நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ரத்தத்தினால நம்ம பிறந்திருக்கிறோம். அதான் சொல்றாரு, நீங்கள் இப்படி சேராதவர்களாக இருந்தீங்க, நம்பிக்கையில் எப்படி இருந்தீங்க, இப்போ என்ன செய்றாரு, இருதரத்தாரையும் ஒன்றாக்கி சட்ட திட்டம். இப்போ நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருந்தார், விருத்த சேதனமானோம், சில காரியங்கள் செய்யணும், அப்படி வரணும், இந்த சுவரோடு இந்த கதவுல குத்தப்படணும், ஒரு அடிமையாகணும்னா, ஒரு புறஜாதி யூதனான அந்த சட்டத்திட்டத்தெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திட்டார். அதான் சொல்ல, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து தமக்குள்ளாக ஒரே ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து சமாதானம் பண்ணி. அல்லேலூயா. இப்போ ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறான்னு வச்சுக்கிறோம், பேருக்குன்னு இப்போ ரூல்ஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டில் போய் எழுதி அங்கே என்ன செய்யலாம், பதிவு பண்ணி, இந்த பிள்ளையை இனிமேல் இந்த பிள்ளை என்ன செய்யப்பட என்னுடைய சொத்துக்கும் என்னுடைய எல்லாவற்றுக்கும் இந்த பிள்ளையை நான் என்ன செய்ய உரிமையாக்கி கொள்கிறேன் அப்படின்னு எழுதிட்டாங்கன்னு நினச்சிக்கிடுவோம். ஒரு 10 வயசு பையனை, ஒரு 5 வயசு பையனை, ஒரு மாத பிள்ளை எழுதி வச்சுட்டாங்கன்னு நினச்சிடுவோம். அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிரும், அவங்க இறந்த பிறகு யார்கிட்ட போயிடும், சொத்தெல்லாம் சொல்லுங்க, அந்த பிள்ளைக்கு போயிடும். இப்போ நம்ம ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளைன்னா யாருக்கு போச்சு, அந்த போயஸ் கார்டன் யாருக்கு போச்சு, அன்னை மகளுக்கு போச்சு. தீபாங்கிறவங்க அது இந்த தீபா கிடையாது, இந்த தீபா பாவம். சரி, இந்த தீபா அதை காட்டில் மேலான தீபா, கரங்களை தட்டி ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஏசப்பா அந்த தீபாவுக்கு முதலமைச்சருடைய சொத்து போச்சு, இந்த தீபாவுக்கு பரலோகத்தில் இருக்க தேவனுடைய சொத்து வருது. அல்லேலூயா, கரங்களை தட்டியாண்டு. அதே இப்போ உங்கள் பேருக்கு வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதர்கள் அந்த வழியாக வருது. யூதர்கள் தான் அன்னை நமக்கு வச்சுக்கிறோம். ஏசு அன்னை, அடுத்து யூதர்கள் தான் அப்படியே நமக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு என்ன செய்யப்பட்டு, என்ன சொத்து, சொத்துலே கவனம் கூட. பாஸ்ட் பாரு, சொத்தையே பேசுவார் பாரு, சொத்து நமக்கு நித்திய ஜீவன்கிற சொத்து. சொல்லுங்க, நித்திய ஜீவன். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர்ங்கிற சொத்து, நம் பாவங்களை மன்னிச்சிருக்கிற ஒரு சொத்து. அல்லேலூயா. இது வெளியேற போட்ட சொத்து, பரலோகம் என்னும் சொத்து. அல்லேலூயா. இந்த சொத்தெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு. அல்லேலூயா. இந்த பெரிய ஒரு சொத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எப்படி நமக்கு வருகிறது, அவருடைய வசனத்தினால், அவர் நமக்கு எழுதி கொடுத்த வேத வசனங்கள், ரத்தத்தினாலே. அல்லேலூயா. சரி, இதையும் சொல்லணும்னா, இந்த சில பிள்ளையை உரிமையாக்கி கொள்வதுக்கு வந்து சட்டரீகள் இருக்குது. ஒரு 10 வயசு பிள்ளைய, 5 வயசு பிள்ளைய இப்போ அவங்க சட்டரீகள் படி அவங்க தொடுத்தாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய சொத்து, கவர்மெண்ட்டு தான். ஆனால் கவர்மெண்ட்டு அது அவங்களால கவர்மெண்ட்டுக்கு தான், பொதுமக்களுக்கு அந்த கட்சிக்கு போக வேண்டிய சொத்து வச்சுருந்தாங்க. ஆனால் சில சொத்துக்கள் கட்சிக்கு போயிருக்கலாம். ஆனால் உரிமை சொத்து இவங்க கேஸ் போட்டு தனக்குன்னு வாங்கிக்கிட்டாங்க இல்லையா. உரிமை, இது எனக்கு உரிமை சொத்து அப்படின்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? கேஸ் செல்லுபடி ஆகுது. அதே போல் நீங்கள் இப்படி இதில் என்ன நமக்கு சட்டத்திட்டம், மாம்சீகமாக அந்த யூதரில் நம்ம சேர முடியாது இப்போ. ஆனால் இவர் போய் போய் அந்த சட்டத்திட்டத்தெல்லாம் உடைச்சி நம்மளை அவருடைய ஆவியிலே, தம்முடைய ஆவியினால், தம்முடைய இரத்தத்தினால் நம்ம அவங்களோடு கூட நம்மளை இணைச்சி வச்சுட்டார், இணைச்சி தேவனுடைய பிள்ளையாக மாற்றிட்டார். அல்லேலூயா. அவர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது கொஞ்சம் புரியுது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்படிலாம் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தர்றாரா அப்படிங்கிற புரிஞ்சுக்கிடணும். வெறும் ஏசப்பா 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 சொன்னாலும் ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு படிக்க தெரியல, கண்ணு தெரியல, ஏசப்பா ஸ்தோத்திரம், என்னையா பரவத்துக்கு சேர்த்துக்கோங்க ஏசப்பான்னு சொன்னால் பரவத்துக்கு கொண்டு போயிடுவார்.
புரியுது உங்களுக்கு? நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமலே பரலோகத்துக்கு போகலாம். எப்படி போகலாம்? நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கீங்கன்னு நினச்சிக்கிறோம். இயேசுவோடு எவனோ ஒருத்தவங்க கூட சிலுவையில் அரைஞ்சிட்டான்னு நினச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம், பேரலாம். அப்போ பாவம் மன்னிப்பு உங்களுக்கு நேராக பரலோகத்து. ஆனால் அந்த பூமியில் இறங்கி நடமாடும் பொழுது நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் மறிக்கக்கூடாது. மறிச்சிட்டிங்கன்னா பாவம் பரலோகத்து போக முடியாது. ஞானஸ்நானம் எடுக்க நேரம் கொடுத்துருக்காரு, பாவம் மன்னிப்பு கேட்க நேரம் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் கேட்பாரு, சர்ச்சில் வந்து தூங்கினீலடா, ஞானஸ்நானம் எடுக்க மட்டும் இப்போ உனக்கு நேரம் இல்லை, சர்ச்சுக்குள்ளே இவ்வளோ லேட்டாக வந்தே இல்லடா, ஞானஸ்நானம் எடுக்க இப்போ வந்த அப்படின்னு கேட்பாரு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இந்த வசனங்களை படித்து, இப்போ உங்களுக்கு படிக்க தெரியலன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவாங்க. ஆனால் படிக்க தெரிஞ்ச நம்ம வசனத்தை தியானித்து அர்த்தத்தை புரியும் பொழுது கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணுவார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய சொத்து பத்திரம். பத்திரத்தில் என்னென்ன ஆசீர்வாதம், சுகம், விடுதலை, ஜீவன், நிம்மதி, சமாதானம், சந்தோஷம். சரி, ஸ்தோத்திரம். வேகமாக போவோம். இப்போ பகையை சிலுவையில் கொண்டு இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக எப்படி ஆக்குறாரு? நம்மளை இஸ்ரவேலரையும் நம்மளையும் என்ன செய்கிறாரு? ஒரே சரீரம். இந்த ஒரே சரீரத்தை இங்கே கொண்டு வர 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கொண்டு வர்றாரு பாருங்க. உடன் சுதந்திரமாய் ஒரே பாருங்க, ஒரே சரீரத்துக்குள்ளானவர். இப்போ ஒரே சரீரமாக சேர்த்துட்டார். இப்போ சிஸ்டர் ஜோதி வர்றாங்கன்னு வச்சுக்கிறோம். இப்போ சிஸ்டர் அவங்க வந்து என்னோடய ஒய்ஃபு, மனைவி. அவங்க நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கணவன் மனைவி. புரியுது அவங்களுக்கு? ஒரே சரீரம் சொல்கிறாங்களே இவங்க, ஒரே சரீரம். புரியுது இல்லையா? இப்படி சொல்லியும் புரியலையா? அப்போ ஆண்டவர் வந்து இப்போ விளக்கமாக, இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளும் ஒரே சரீரம். கிறிஸ்துவுடனே நம்ம ஒரே சரீரமாக்கப்பட்டோம். அது வேற, அந்த டாபிக் வேற டாப்பிக்கில் கொடுக்குறார் ஆண்டவர். நம்ம கிறிஸ்துவின் சரீரம். இப்போ அவங்களையும் நம்மளையும் கொண்டு வந்து இணைத்து கிறிஸ்துவின் சரீரமாக தேவன் பார்க்குறார். ஒரு அலையில சொல்லும் அலையிலையா. இப்போ அவங்க வேற சரீரம் கிடையாது. இப்போ இஸ்ரவேலர்னா ஒரு பெசல் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளையும் பெசல் ஆக்கிட்டார். அவங்களுக்கு என்ன கேட்டகரி கொடுத்தாரோ, என்ன ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரோ, அதே ஆசீர்வாதத்தை நமக்கு இந்த பூமியிலே தேவன் தரார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யூதன் என்றும் இல்லை. அதான் கலாத்தியர் சொல்றார் பாருங்க. கலாத்தியர் ரொம்ப சொல்வார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை சொல்றார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதனன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. தம்பி இதை எடுத்துட்டியா? கொஞ்சம் கரெக்டாக இருக்கான். இப்போ என்ன சொல்றாரு? ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதன் என்று கிரேக்கன் என்றும் இல்லை சொல்றார். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாரு? யூதன் கிரேக்கன் என்றுல, புறஜாதியன் என்றும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி? அந்த டைரி எடுத்துப்போம். ஆமாம். அப்போ ஆண் இப்போ புறஜாதியன் என்றும் இல்லை. நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? ஒரே சரீரம். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு மேட்ரு. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வந்து ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் சந்ததி. இப்போ வந்து நம்ம அடுத்த பாயிண்டில் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒரே மாளிகை ஆக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? எடுத்துக்கொண்டு வாசித்து பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஒரே ஆவினாலே. இப்படி அந்தப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே சொல்லுங்க. ஒரே பைபிள் படிங்கப்பா. ஒரே ஆவினாலே. எபேசியர் 2:18 பெற்றிருக்கிறோம் அவன் சொல்றான். எப்படி பவுல் சொல்றாரு? இருதரத்தாரையும். இப்ப இருதரத்தார் புரியுதா? எந்த இருதரத்தார்? இஸ்ரவேலரையும் நம்மையும், ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர். இப்போ வந்து மாம்சத்தின்படி இஸ்ரவேலர் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள ஆண்டவர் சொல்லலை. இப்போ ஒரு வீட்டில் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அதில் 2 பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருக்குன்னு வச்சுருவோம். அந்த பிள்ளை பரலோகத்து வருமா? வர முடியாது. ரட்சிக்கப்படலான்னா பரலோகத்து வர முடியாது. இப்போ அது பாஸ்டர் பிள்ளையாக இருந்தாலும் சரி, விசுவாசி பிள்ளையாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பாஸ்டாக இருக்கிறேன்னா என் பிள்ளைகள்லாம் பரலோகத்து வந்துட முடியுமா? பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஒளிஞ்சிக்கிறாங்களோ ஒளிஞ்சியில கர்த்தருக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருந்தால் தான் பரலோகத்து வர முடியும். இல்லை விசுவாசி பிள்ளைகள் அதே போல தான்
விசுவாசி நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, உங்கள் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை நம்ம சொல்கிறோம்ல, யாரோ ஒரு பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும், இப்போ புறஜாதி இருந்தது பாண்டி வரான், சுந்தர பாண்டி வரான் உள்ள விட்டு சர்ச்சுக்குள்ள, ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், சோத்திரம் ஆண்டு வரேன், சரி ஆண்டு பக்கம் ரட்சிக்கப்பட்டான். சுந்தரபாண்டி நீ உள்ளே போ, மேலே போ. இப்போ தாமஸ் இருக்கார், தாமஸ் மட்டும் என்ன செய்யப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்படாமல் இருக்கார். அப்பா ஊழியக்காரர் இருக்கலாம், அம்மா அப்படி ஆவியில் குதிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் தாமஸ் ரட்சிக்கப்படலன்னா பரலோகம் போக முடியுமா? தாமஸ் சொல்லலாம், எங்கள் அப்பா ஒளிஞ்சிறாரு, எங்கள் அம்மா ஒளிஞ்சிறாங்க, எங்கள் அண்ணன் ஒளிஞ்சிறாங்க, எங்கள் அக்கா ஒளிஞ்சிரு, எங்கள் பாட்டி ஒளிஞ்சிஞ்சாங்க, எங்கள் முப்பாட்டிலாம் ஒளிஞ்சிஞ்சாங்க. ஆண்டு சொல்ல, எந்த பாட்டி ஒளிஞ்சிஞ்சா நீ ரசிக்கப்பட்டிருக்கியா, எல்லாம் உனக்கு தெரிய அறியன்னு சொல்லுவார். புரியுதா? அப்போ அங்கே யூதர்கள் மாம்சத்தின்படியான யூதர்கள், யூதர்கள் அல்லன்னு சொல்கிறார் பவுல். என்ன சொல்கிறாரு? மாம்சத்தின்படி கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் அல்ல, ஆவியின்படி கிறிஸ்தவனாக்கப்பட்டவனே கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. இப்போ என் பேரை சொல்லி இப்போ என்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. இப்போ அக்ஸாலே ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குற பாஸ்டையா, இப்படியாவது எங்கள் அம்மாவையும் நீனையும் பரலோகத்தில் சேர்த்துக்கலாம், ஆனால் சாரால் மட்டும் சேர்க்காதீங்க பாஸ்டையா, சாரால் எனக்கு செஞ்ச கொடுமை பல கொடுமை அப்படின்னு சொல்லி 10 லட்சத்தை கொடுக்குறான். சரிம்மா புட்டி டக்க நைஸ் வாங்கிட்டு ஜோசாட்டை கொடுத்தடே உள்ள வைடா, ஏசப்பட்ட சொன்ன, ஏசப்பா ஏசப்பா சாரால் மட்டும் பரவத்தை அனுப்பாதீங்க, அக்ஸால் எனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அவங்க அம்மாவையும் சேர்த்துக்குவீங்களா? அப்போ ஏசப்பா சொல்வா, டே உன்னையும் அறிவேன், அக்ஸாலையும் அறிவேன், தீபாவை அறிவேன், அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் தெரியும் சொல்லிடுறாரு. அப்போ யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அல்லேலூயா, அவங்க தான் பரலோகத்துக்கு முடியும். அல்லேலூயா. பணம் கொடுத்தாலும் போக முடியாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனா, ஆவியிலே கழுவப்பட்ட கிறிஸ்தவனா, பரலோகத்துக்கு போவாய். ஒரு அலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். நம்ம வந்து என்ன ஒரே இப்போ அதே சொல்றார், இஸ்ரவேலர்கள் அவங்க அப்படியே நம்ம ஆவியிலே ரெண்டாவது என்னன்னா, இப்போ நம்ம இஸ்ரவேலரை தப்பாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. ஏன் இஸ்ரவேலரும் ஆண்டவர் முக்கியப்படுத்தினார்? இப்போ நிருபங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த 14 நிருபத்திலையும் இந்த இஸ்ரவேலரை கர்த்தர் மேன்மைப்படுத்தி அங்கே வைக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்த போதும் கூட இந்த யூதரை மேன்மைப்படுத்தி பேசுகிறார். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவானேன்னு சொல்கிறார்ல. அப்போ ஏன் யூதன்ட்டு ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தேவ ஆராதனை அவங்கிறது, பிதாக்கள் அவருடைய வாக்கு தத்தமுடையது, கிறிஸ்துவும் அவர்களுடையவர்களே. இயேசுவே என்ன சொல்கிறார்? முதல்ல இஸ்ரவேல் வீட்டுக்கு போ, இஸ்ரவேல் பட்டணங்கள்லாம் சுற்றி முடிக்க முடியாது, அதுக்கப்புறம் தான் செகண்ட். ஏன் அப்படி சொல்கிறார்? முதல் அவருடைய பிள்ளைகள். இப்போ நம்ம நாய் ஸ்தானத்தில் கொண்டு வர்றார் புறஜாதிகள், ஆனால் நம்ம நாய் கிடையாது. புரியுது உங்களுக்கு? ஏன் அவன் அங்கே விசேஷமானவன், அதை நம்ம மறுக்க பவுலே சொல்றார், அவர்கள் விசேஷமானவர்கள். ஏன்னா அவங்க ஆதி தலைமுறையிலிருந்து அப்படியே உரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். புரியுதா அவங்களுக்கு? ஆனால் அவங்க அதை அறியாமல் அவங்க கர்த்தரை கொலை செய்தார்கள். அவர் அழிந்தார்களானால் நலமாக இருக்குமே அப்படின்னு பவுல் எழுதுறாருல. அப்போ அவங்க அறியாமல் அப்படியே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சில மேன்மை நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வீட்டில் இப்போ நான்லாம் வந்து சர்ச்சுக்கு போகாதீங்கன்னு சொல்லி அடிப்பட்டு சர்ச்சுக்கு வந்து ஊழியத்தை ஊழியெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஊழியம் செஞ்சு இப்படி ஊழியம் செய்கிறோம். யாருமே சப்போர்ட் இல்லாமல் கர்த்தருடைய கிருபையினால தேவ சப்போர்ட்டில் ஊழியம் செய்கிறோம் இல்லையா? உங்களுக்கு பேக்ரவுண்டும் கிடையாது, அந்த கிரவுண்டும் கிடையாது, இந்த கிரவுண்டும் கிடையாது, பேங்க் பேலன்ஸும் கிடையாது, அந்த பேலன்ஸும் கிடையாது இல்லையா? ஆனால் இப்போ வர நாட்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இப்போ ஒரு ஊழியக்காரருடைய மகனோ ஒரு பிள்ளையோ ஒரு பெரிய ஒரு பாஸ்டர், ஒரு 500 பேருக்கு ஒரு சபை, டக்குன்னு பாஸ்டர் இல்லைன்னா என்ன ஏற்பட்டுருக்குது? பையன் நடத்தலாம். புரியுது அவங்களுக்கு? பேக்ரவுண்ட் இருக்குது, ஊழியர் உதவி செய்கிறது இருக்குது. அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரியுது அவங்களுக்கு? அப்போ இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? அது விசேஷம். என்ன விசேஷம் சொல்லுங்கப்பா. நீங்கள் சொல்லுவீங்களா, எங்கள் அப்பா நாங்கள் பிறந்த கதை எங்களுக்கு தாக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறோம்ல இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் பிறக்கிற மகனுக்கும் ஒரு சாதாரண குடிசையில் வீட்டில் பிறக்கிற மகனுக்கு வித்தியாசம் இருக்குது. அவன் எவ்வளோ தான் ஞானம் இருந்து புத்திசாலி இருந்தாலும் அவன் அடித்து மேலே வர்றதுக்கு இன்னும் 50 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும். பெரிய ஒரு டாடா பிர்லா குடும்பத்தை பிறந்தவன் என்ன செஞ்சிருவான்? டக்குன்னு பிளேனில் ஏறி பிளேன் வாங்கி பிஸ்னஸ் நடத்த ஆரம்பிச்சிருவான் இல்லையா? அவன் எப்படியோ கொஞ்சம் ஞானம் குறைவாக இருந்தாலும் போகலாம். இப்போ ஏன்னு சொன்னேன்னா, இப்போ யூதர்கள் அப்படிப்பட்ட விசேஷமானவர்கள்.
அவர் பிறப்பிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு பிறந்தவர்கள். அப்போ அவர்களோடு கொண்டு போய் நம்மளை கனெக்ட் பண்ணுறார். கவனமாக கேட்குறீங்களா? இதெல்லாம் முக்கியமான சத்தியம். நான் எனக்கு இப்போ தான் புரியுது. ஊழியத்துக்கு வந்து இதெல்லாம் தியானிக்க நேரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, இப்போ சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு. இப்போ அந்த கோடீஸ்வரரோடு நம்ம போய் லிங்க் பண்ணுறார். அல்லேலூயா. இப்போ அதான் பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க திடீர்னு வர்றாங்க, திடீர்னு ஆண்டவருடைய பெரிய பிள்ளைகளாக மாறிடுறாங்க. அது ஒரு தேவனுடைய மகிமை பிரசன்னம். அல்லேலூயா. தேவன் உங்களை அப்படியே சேர்க்கிறார். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குது. அவங்க பூ, நம்ம நாறு. புரியுதா உங்களுக்கு? சேர்த்து மனம் யாரு? கிறிஸ்து. அல்லேலூயா. மனம் அவர் தான் கிறிஸ்து. ரெண்டையும் சேர்த்து ஒரே கட்டா கட்டி மணக்க வைக்கிறார். ஒரு வெளியில் கையை தட்டி ஆண்டு நன்றி சொன்னாங்க. அல்லேலூயா. இப்போ அவங்களையும் நம்மளையும் சேர்த்து ஒரே சரீரமாக கிறிஸ்துவுக்கு ஒரே ஆவினாலே நம்மளை ஆராதிக்க வைக்கிறார். இப்போ இஸ்ரவேலருக்கு அதே ஆவி தான். இப்போ ஆவினாலே இங்கு சொல்லும்போது எந்த ஆவி? பரிசுத்த ஆவியானவர். இப்போ அவங்க மேலே ஊற்றப்படுகிற அதே ஆவியானவர் தான் நம்மேலும் ஊற்றப்படுகிறார். பேதுரு மேலே ஊற்றப்பட்ட அதே ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுகிறார். அப்போ ரெண்டு வெற்றுமை இல்லைன்னு காட்டுறார். அல்லேலூயா. வெற்றுமை இல்லை. இப்போ இங்கே வரீங்க, இப்போ உங்களை ஒரு பார்வை, இங்கிட்ட ஒரு அங்கிட்டு பார்வை கிடையாது. இப்போ என் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன், என் பிள்ளைகள் ஒரு பார்வை, நீ உங்களை ஒரு பார்வைன்னு பார்க்க மாட்டார் ஆண்டவர். உண்மையாக யார் ஆராதிக்கிறா, யார் உண்மையாக ஆண்டவர் தேடுறா, அவங்க தான் ஆண்டவர் பார்ப்பார். ஒரு வழியில் சொல்லலையா? ஒருவேளை என்னுடைய ஆசிரியர் பிள்ளைகள் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் பார்வை எல்லாரையும் சரிசமமாக பார்ப்பார். எவன், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆலயத்தில் தூங்கினாலும் உங்கள் மனசு வந்து நல்ல மனசாக இருந்தால் லேட்டாக வரைக்கும். அப்போ நீங்கள் ஆர்வத்தோடு தாகத்தோடு உண்மையாக தேட இப்போ நீங்கள் அசால்ட்டாக கேட்குறீங்க, கேட்காமலே இப்போ என்னத்தை ஒரு செய்தி கொடுக்க போகிறாரு, ஞாயிற்றுக்கிழமை இல்லை எஸ் சோத்திரம் ஜெபம்னு சொல்கிறாரு, அவ்வளோதான் சரி போகலான்னா வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு புரிஞ்சா புரியாமல் கேட்டீங்க அப்படியே இருப்பீங்க. நீங்கள் வசனத்தை ஆழமாக புரிஞ்சு அதில் வளர்ந்தீங்கன்னா 30, 60, 100 வளருவீங்க. ஒரு அலையில் சொல்லுவோம். அலையிலையா? கருத்தாய் கவனமாய் வசனத்தை கேட்டு, அல்லேலூயா, அதன்படி வளர்ந்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்பதை ஏசாவே சொல்கிறார்ல, இப்போ டீச்சர் சொன்னாங்களே, கவனமாக கேட்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறதும் கூட, விண்ணப்பம் பண்ணுறது கூட கவனமாக கேட்கணுமா. அதோட வசனத்தை கவனமாக கேட்கணும். வசனத்தை கவனமாக கேட்டால் தான் நம்ம கேட்குறத என்ன கேட்க போகிறோன்னு தெளிவாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ வசனமே நம்ம தெரியாமல் கேட்குறோம், ஆண்டவர்கிட்ட என்னத்தை கேட்கும்போது தெரியாது. வசனம் புரிஞ்சால் தான் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் தெரியும். அல்லேலூயா. அதை நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாக இருங்கள் சொல்கிறார். இப்போ யூடியூப்பில் கேட்குறீங்க, நல்லது கேட்குறீங்க, கெட்டது கேட்டாலும் அப்படி ஆகிட்டு பண்ணும், உள்ள நல்லது கேட்டாலும் நல்லது உள்ள ஆகிட்டு பண்ணும். நீங்கள் கெட்டதை கேட்டுட்டிங்கன்னா கெட்டது உள்ளுக்குள்ளே அப்படியே வேற விட்டுரும். அதான் சொல்கிறாரு, கெட்டதை கேட்காதுன்னு சொன்னார். புரியுதா? அதுக்குரிய விளைவை காட்டும். நீ உள்ள என்ன போடுற. இப்போ வசனத்தை கேட்காம விட்டுட்டேன்னு நினச்சி, கவனமாக கேட்காம விட்டுட்டேன்னு நினச்சிக்கிடுவோம். இப்போ ஒரு பேங்க் மேனேஜர் ஒன்று சொன்னார். இப்போ வெளிநாட்டிலேருந்து எங்களுக்கு ஒரு லெட்ரு வந்துச்சான், இமெயில் அந்த காலத்தில் வரும். இது எங்களுக்கு ஒரு 5 டன் வத்தல் இருக்குல்ல, அது அனுப்புவோம். இப்போ வத்தலுக்கு என்ன இங்கிலீஷில் சில்லி. அதில் என்ன சொன்னால், எங்களுக்கு ஒரு 5 டன் டார்க் சில்லி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இவர் சில்லி என்ன செஞ்சிட்டாரு, சில்லினா என்னது, வத்தல் அனுப்பிட்டார் 5 டன் போய் இறங்கிருச்சு. வந்து இறங்கின பிறகு பார்த்தா அவன் ரூபா கொடுக்க மாட்டான், அங்கேருந்து வைகிறான். உன்னை என்ன சொன்னேன் நான், நீ என்ன அனுப்பியிருக்கேன் சார், வத்தல் தானே சொன்னீங்க, வத்தல் தான் அனுப்பியிருக்கேன் சார். உன்னை என்ன சொல்லி லெட்டரில் நல்லா பாரு. இவர் திடீர்னு ஒரு லெட்டர் பார்க்குறார், டார்க் சில்லி அனுப்புவோம் 5 டன் 5 டன் சொன்னா. நீங்கள் வத்தல் அனுப்பியிருக்க, அது லைட் கலராக இருக்குது. நான் சொன்னது டார்க் கலரில் நல்லா சகப்பாக கருஞ்சோப்பு இருக்கிற வத்தல் அனுப்ப சொன்னேன். நீ என்ன வத்தல் அனுப்பியிருக்க, வந்து எடுத்துட்டு போ. வந்து அவன் கேட்டது டார்க் சில்லி, இவர் அனுப்பினது வத்தல் தானே அப்படின்னு அனுப்பிட்டார். அதான் சொல்லுது, அங்கே அவருக்கு யாருக்கு நஷ்டம். ஒப்பந்தத்தில் என்ன எழுதியிருக்குது, இவன் போய் கேஸ் கொடுத்தா இந்த மாதிரி அனுப்ப சொன்னார், 5 டன் அனுப்ப, உனக்கு பல கோடி நஷ்டமாகுதுங்கன்னா பாருங்கள். நான் டார்க் சில்லி அனுப்பியிருந்தேன், சும்மா இந்த சொத்தையை அனுப்பியிருக்காரு, சாதாரண கலரில் அனுப்பியிருக்காரு.
அப்போ என்ன செய்யணும், அவன் எடுத்து அது தக்கன பாரின்ல ரேட் கொடுப்பாங்க. இப்போ இங்கெல்லாம் மீன்லாம் வருது பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் கழிவு மீன் அந்த மீன் தான் வரும். ஒரிஜினல் நல்ல சூப்பரான மீன்லாம் எங்கே எக்ஸ்போர்ட் ஆகிரும், ஃபாரின் தூத்துக்குடி போனீங்கன்னா அங்கே பெரிய பெரிய போனாலும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க. நல்ல குவாலிட்டியான மீன்லாம் அவங்க எடுத்து தனியாக பேக் பண்ணி அது தக்கன விலை. ஒரு கிலோவுக்கு என்ன 1000 2000 3000 அங்கே கொடுப்பாங்க. நம்ம ஒரு கிலோவுக்கு 100 ரூபா தர்றீங்களா ஏன் கேட்டால் கூட இன்னும் ஒரு 50 ரூபா குறைக்க மாட்டேன் கேட்போம் இல்லையா. நம்ம 200 300 தான் வாங்குவோம், அவன் 2000 மணி நாள் வாங்குவான். அதனால தான் முதல் தரம் அங்கே போகுது. இப்போ டீ தூள்லேயே நமக்கு செகண்ட் தான் வருது, தேர்டு தான் வருது. செகண்ட் கூட இல்லையா, தேர்டை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட் குவாலிட்டிலாம் எங்கே அனுப்புகிறாங்க, அங்கே அனுப்பிடுறாங்களா. ஏன்னா அந்த ரேட்டை நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே சரி வடிகட்டி சரி ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டு அதை கவனமாக இருக்கணும். சரி ஸ்தோத்திரம். இப்போ கேட்பதை குறித்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த மேன்மை குறித்து சொல்கிறார். சரி ஸ்தோத்திரம். இப்போ அதே பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ அடுத்த நீங்கள் பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ 2 பேரை இணைச்சி எப்படி கட்டுறார் ஆண்டவர். 19 வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரிசுத்தவான் ஒரே நகரத்தை தேவனுடைய வீட்டாருமா, ஒரே வீட்டாராக மாறிட்டீங்க சொல்லலாம். அடுத்து என்ன வர்றாரு, அப்போஸ்தலர்கள் மூளைக்கல்லா இருக்கிறார். கிறிஸ்து அது மேலே கட்டப்படுறீங்க. 21 சொல்றாரு, மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு. அப்போ ஒன்று போல கட்டப்படுகிறது. இது தேவனுடைய ஆலயம். இப்போ யூதர் கிரேக்கர் யூதன் இப்போ அந்த சர்ச் இப்போ ரோமன் கத்தெல்லாம் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. இந்துலேருந்து அந்த சர்ச்சு, இந்த சிஎஸ்ஐ அல்லது பெந்தகோஸ்தை எல்லாம் இங்கே தான் சர்ச்சு டொனாமிசன் இருக்குது. ஆனால் அங்கே பரலோகத்து போயிட்டால் எப்படி இருப்போம், எல்லாரும் ஒன்று போல் இருப்போம். அங்கே போய் எந்த சர்ச்சும் கிடையாது. அல்லேலூயா. சுத்தனே தான் பால் சாமியல் பாஸ்டர்ட்ட நம்ம போயிடக்கூடாது, ஆண்டவரே அங்கே தான் விருதுகளை நீ கொண்டு எடுத்தாரு. அப்போல்லாம் கிடையாது. நானே பிள்ளையா உட்காந்து ஆண்டவரே சொல்லுங்கப்பா, நானும் இங்கே காத்துக்கணும், எப்படா வருவாங்க, எப்பா ஆண்டவரே கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்படின்ல. எல்லோரும் கரெக்டான டயத்தை அங்கேயே நிறைஞ்சு நிற்பாங்க. அலையில் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாம் வீடாக இருப்போம். அலையிலையா. நானும் காத்து கிடக்க வேண்டியதில்லை, எப்படா என் பிள்ளைகள் வருவாங்க, எப்படா விசுவாசிகள் வருவாங்கன்னு காத்து கிடக்க வேண்டியதில்லை. புரியுதா உங்களுக்கு? அவங்கள மாம்சத்தை அழிச்சு போட்டு மேலே பரலோகத்தில் ஆவியை கொடுத்து, புதிய சரீரம் கொடுத்து, புதிய எண்ணங்களை கொடுத்து, புதிய சிந்தையை கொடுத்து அங்கே பரலோகத்தை நல்லா வச்சுருப்பார். இந்த லேட்டாக வர ஜோலிலாம் அங்கே இருக்காது. ஃபஸ்ட் அப்போ தான் நான் நினச்சேன், இந்த கறி அடுப்பில் போட்டு நல்ல சிஸ்டருக்கு நேர்ந்த மாதிரி எனக்கு நேர்ந்து கூட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 4 தடவை செக் பண்ணிவிட்டு வந்தேன். மாஸ்டர் வீடு புட்டியிருக்காங்கிற திரும்ப போய் செக் பண்ணிட்டு வந்தேன். அந்த இதெல்லாம் இருக்காது அங்கே, எப்பவுமே அங்கேயே இருப்பீங்க. நீங்களே ஆலயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ லேட்டாக வந்தவங்களாம் என்ன செய்வார், ஆண்டவர் ஆலயத்தில் வாசலில் வச்சுருவார். மகனே நீ என்ன செய்ய, உள்ள நுழையிறவங்களெல்லாம் நீ தான் வாழ்த்தி வரவேற்குன்னு சொல்லி வச்சுருவார். அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். அப்போ ஆலயத்தை ஒவ்வொருத்தர் தூணாக மாற்றி எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி ஸ்தோத்திரம். மாளிகை, அங்கே ஒரே மாளிகை. ஆவியினாலே நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படியே அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூட்டி கட்டப்பட்டபடியே வர்றீங்க. அப்படியே ஆண்டவருடைய ஆலயத்தில் கூட்டி கட்டப்பட்டு. அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். இதுதான் இது வரைக்கும் நான் எடுத்து, இது கீழே தான் இனிமேல் நிறைய மெசேஜ் இருக்குது. நான் கொலைசியர் போயிட்டேன், கொலைசியர் போய் பிலிப்பியர்லாம் முடிச்சிட்டேன். ஆனாலும் உங்களுக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, மணியத்தனப்பா கூட 20 நிமிஷம் கூட்டி சொல்கிறான் பாருங்க சீக்கிரம். சரி ஸ்தோத்திரம். சரி அப்போ 11:40 முடிச்சிருவோம். அப்புறம் அடுத்த வாரம் நீங்கள் 12 லேட்டாக தான் வருவீங்க. அப்போ ஒரே ஆவியினால். அல்லேலூயா. இப்போ நான் கொண்டு வந்த செய்தியை இன்னும் எடுக்கலை. அதில் சில இதை எடுத்து கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுக்கு பைபிள் மத புரியணும், அடிப்படை புரியணும். அடுத்து நீங்கள் எபேசியர் புஸ்தகத்தை திருப்பினீங்கன்னா, சாமி புரிஞ்சிச்சு மண்டையில் ஏற்கனவே இருக்கு சாமி படுத்துறீங்க. அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் இப்போ உங்களுக்கு எப்படி ஆயிரும், தெளிவாயிரும். புரியுதா உங்களுக்கு? பைபிள் படித்த எபேசியர் தொட்டாலே உங்களுக்கு என்ன செய்யணும், தங்கமாக மின்னும். அப்படியே ஆகா இந்த வசனங்கள் ஒன்றும் டாயின் பேசும். இந்த வசனம் படிக்கும், அந்த வசனம் வரும், அங்கங்கே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். எபேசியர் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, எங்கள் பாஸ்டர் எங்களை கரைச்சி கொடுத்துட்டாரு, உள்ள செமிச்சு அப்படியே வைரமாக இருக்குது ஆண்டவரே. 2ஆம் அதிகாரம் அதுக்கு மேலே இருக்குது. ஏன்னா 4 தடவை பிரசங்கம் பண்ணியிருக்காரு சர்ச்சில். அடுத்து 3ஆம் அதிகாரத்தை எத்தனை தடவை பிரசங்கம் கூட போகலான்னு தெரியல. சரி ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம். அப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இஸ்ரவேலருடைய ஆசீர்வாதம் எல்லாம்
இப்போ கடைசி பழைய ஏற்பாட்டை தொட்டுட்டு போயிடுவோம் பாருங்க. இப்போ எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ள முடியாது சொல்றாரு. அந்த ஸ்தோத்திரம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்தில் சொல்றாரு யூதன்னா அவனை மேற்கொள்ளவே முடியாதான். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏன் மொர்தெகாய் மேலே வந்தான், ஆகான் கீழே போனான்? அழித்த போது பார்த்து பாருங்க சொல்றாரு, நீ யூத குலமானால். இப்ப பவுல் சொல்றாரு ஆவிக்குரியபடி யூதனே யூதன், மாம்சத்தின்படி யூதனானவன் அல்ல சொல்றார். நம்ம என்ன குலம்? ஆவிக்கு யூத குலம். ஏசு யாரு? யூத குலத்து ராஜசிங்கம். புரியுதா உங்களுக்கு? யூத குலத்து ராஜா. இப்போ மொர்தெகாய், ஏன் மொர்தெகாய் வாசல்ல நின்று வணக்கம் சொல்கிற லிஸ்ட்டில் தான் இருந்தான். வாசலில் என்ன செய்ய வேலைக்காரன் மாதிரி வர்றவங்களுக்கு வாழ்த்துரு வாசலில் காத்து கிடக்கிற ஒரு காவல்காரன். இப்போ அவனை தூக்கி அங்கே வைக்கிறார் ஆண்டவர், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சுட்டார். ஏன்? யூத குலம். அல்லேலூயா. என்ன குலம்? யூதன், ரட்சிக்கப்பட்ட யூதன். நம்ம ரட்சிக்கப்பட்ட யூதன் ஆனால் நம்ம காவல்காரனாக வேலைக்கு போனால் ஆண்டவர் எங்கே கொண்டு வந்திருப்பார்? நம்மளை ராஜாத்தி அவன் நிறுத்துவார். அதில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தா, அல்லேலூயா அல்லேலூயா. அவன் மேலே இருந்தாலும் கீழே ஆண்டவர் தள்ளினார். ஆகான் பல தந்திரவாதி, யோசனைக்காரன், திறமசாலி. ஆனால் மொர்தெகாய்க்கு என்ன இல்லை? தந்திரம் இல்லை. அவனுக்கு மனசு மட்டும் நல்ல மனசு, ஆண்டவருக்கு கனம் செலுத்துங்கிற மனசு. நீங்கள் தந்திரத்தினால் நீங்கள் ஜெயிக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? தந்திரம் ஏசப்பாட்ட செல்லுபடி ஆகாது. அவற்றை தாழ்த்தினீங்கன்னா தான் உயர்த்தப்படுவீங்க. அல்லேலூயா. மந்திரத்தினால் போக முடியாது. நல்ல யோசனை அறிவினால் நீங்கள் உலகத்தில் மேலே வரலாம், ஆனால் ஆண்டவருக்குள்ளே மேலே வர முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ யோசனைக்காரனும் ஒரு நாள் சடக்கு கீழே விழுந்துருவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆமான் யாரு? என்ன பெருப்பா? ஆமான். அவன் ஆமானா இருந்து ஆமான கூட மாறினாலும், ஆனால் அவன் என்ன மேலே ஸ்டாப்பில் இருந்தான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை அவன் தள்ளப்பட்டான். அவன் இடத்துக்கு காவல்காரனாக மொர்தெகாய் மேலே வந்தான். அவன் ராஜ முடியும் வெண்வஸ்திரம் தரித்து ராஜ சிம்மாசனத்தில் அப்படியே மொர்தெகாய் வந்து உட்கார்ந்தான், மேன்மை அடைஞ்சான். அல்லேலூயா. கீழே இருந்து அப்படியே மேலே தூக்கினார் ஆண்டவர். யூதன் யூதன். அல்லேலூயா. மனைவி சொல்றா, நீ யூதன், அவன் யூத குலமானால் நீ மேற்கொள்ளவே முடியாது. எவ்வளவுதான் நீ குட்டிக்கரணம் போட்டாலும் யூதனை நீ மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா யூதனுக்கு ஆசீர்வாதம், ஜீவன் அங்கதான், பரம்பரை சொத்து, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுடைய உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தம் அவன் மேலே இருக்குது. அல்லேலூயா. இப்போ என்னை கட்டி கடையின் ஆழத்தில் என்னை கொண்டு போய் போட்டாலும், அங்கே கடையின் ஆழத்தில் ஒரு மர வேர் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், அதில் போய் என்னை கட்டி போட்டாலும் நான் மேலே வந்துடுவேன். ஒரு அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ள கிறிஸ்துவின் மகிமை இருக்கிறது, கிறிஸ்துவின் உடன்படிக்கை இருக்கிறது, கிறிஸ்துவின் வல்லமை இருக்குது. அதனால் என்னை கொண்டு போய் கடலின் ஆழத்தில் கொண்டு போய் கட்டி போட்டாலும் நான் மேலே வந்துடுவேன். ஏன்னா ஏசு என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஏசு என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் உங்களை தான் கடலின் ஆழத்தில் ஒன்றுமே இல்லைங்க, கையில் காசே இல்லைங்க, எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆழத்தில் கொண்டு போய் வச்சுட்டான் சாத்தான். ஆனால் ஏசு மட்டும் உங்களோடு இருந்தால் அந்த வேறையும் பெரிய மரத்தை பிடிக்கிட்டு மேலே வந்துடுவீங்க. ஒரு அலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. அதாங்க யூதனுக்குரிய ஆசீர்வாதம். யூத குலமானால் ஒருவன் மேற்கொள்ள முடியாது. எஸ்தர் ராஜாத்தி ஆடி சிறையிருப்பு பெண்ணா போனா, அடிமை பெண்ணா போனா. அவளுக்குள்ள என்ன இருந்தது? வாக்குத்தத்தம் இருந்தது. அவளுக்குள் தேவனோட உடன்படிக்கை இருந்தது. அவள் போனது என்னது? ஒரு அடிமை பெண்ணா அல்லது சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்ணா போனா? அவள் யூத குலமானால் ஆண்டவர் ராஜாத்தியை மாற்றினார். ஒரு கையை தட்டி ஆண்டவர் என்று சொல்லலையா? அப்போ யூதனுக்குரிய மேன்மை மகிமையான மேன்மை. அல்லேலூயா. அந்த யூத குலத்தில் மட்டும்தான், ஒரிஜினல் யூத குலத்தில் தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அதை நம்மக்குள்ளாயும் அப்படியே வர்றார். அல்லேலூயா. எல்லா கண்களையும் முடிச்சு பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் அப்பா யூதன் என்றும் கிறிஸ்தன் என்று இல்லை, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட யூதர்களாக இருக்கிறோம். சொல்லுங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட யூதர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மேன்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா.
சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னும் உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. இப்ப இயேசுவோட சேர்த்துட்டாரு, உன்னதங்களில் உட்கார வச்சுட்டாரு. அல்லேலூயா. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. இன்னும் உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சதுங்க. இதனோடு கூட நம்மையும் அப்படி சரிசமம் ஆக்கிட்டார். நம்ம தான் ஒரிஜினல் யூதன். இன்னும் பவுல் சொல்றார், ரட்சிக்கப்பட்டவனே யூதன், ரட்சிக்கப்பட்டாதவன் யூதன் அல்ல. நீங்க அந்த ஒரிஜினல் யூதன் நம்ம தான். ஆண்டவர் சொல்லுங்க, எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம மேல வந்துடும். எல்லாம் சொல்லுங்க, மனங்கள் படிட்டு ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட யூதன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, ரத்தத்தால கழுவப்பட்ட தேவ பிள்ளை. அல்லேலூயா. பத்திரம் என் கையில இருக்குது. ஏசு எழுதி கொடுத்த பத்திரம். ரத்தத்தினால் நான் பிறந்துட்டேன், உடன் சுதந்திரம் ஆயிட்டேன், ஒரே சரீரம் ஆக்கிட்டேன். அதை யூதனை இணையும் ஒன்னா சேர்த்துட்டாரு. அல்லேலூயா. ஒரே சரீரமா ரட்சிக்கப்பட்டவர்களா ரபா ஷண்டரபா. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்துக்கு ஆபிரகாமின் சந்ததியை மாத்திட்டாரு. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் நம்ம எல்லாரும். அது பழைய ஏற்பாட்டுல ஆதாம் காலத்தையும் ஆபிரகாம் முதற்கொண்டு அதில் வந்த எல்லா ஆசீர்வாதம் நம்மை வந்து இறங்குறது. கையை தட்டி நன்றி ஆண்டவரே, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அங்க ஆதியிலே எத்தனை 1000 தலைமுறைக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் இருந்ததோ அதெல்லாம் நம்மகிட்ட வந்து இறங்குது. எல்லாம் நன்மைக்கு கரங்களை தட்டி ஓ ராகா மாஷா ராபோ ஆசீர்வாதம் அதுல இல்லையே, நீ கலங்காதே மகளே, அவ்வளவு ஆசீர்வாதத்தை விசுவாசி, விசுவாசத்தினாலதான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி இயேசுவுக்கு அல்ல சமமா பிதா இன்னும் கொண்டு வர்றாரு. இன்னும் சொல்ல போனா இயேசுவுக்கு அல்ல தம்பியா கொண்டு வர்றாரு, இயேசுவுக்கு தங்கச்சியா கொண்டு வர்றாரு. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இயேசு மூலமா கிறிஸ்து மூலமா இல்லாம வராது. அவர் நம்ம விசுவாசிக்கும் போது இதையெல்லாம் நமக்கு கொடுக்கிறார். ஆமே, நன்றி தகப்பனை. கரங்களை தட்டி ஓ ராபா கமனா சண்டரபல பிரபல ரியாரகபல ஓ ரபல பிரபல ரிபல சந்தரபல பிரபலபரியா. உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை, உங்க அன்புக்கு ஈடே இல்லை. சொல்லுமா, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி நியமித்தீர். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி நியமித்தீர். உனது கரத்தின் அலங்காரமாய் வைத்து என்னையும் உந்தன் பிள்ளையாக்கினீர். உனது கரத்தில் என்றும் அலங்காரமாய் வைத்து என்னையும் உந்தன் பிள்ளையாக்கினீர். உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. எல்லாம் சொல்லுவோமா, உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. அன்பு பார்க்க முடியல, பார்க்க முடியல. சொல்லுங்க, அன்பு பார்க்க முடியல, பார்க்க முடியல. நினைச்சு பாருங்க, அவங்க பாரம்பரியமா 1000 பலமுறை எவ்வளவு வாக்குப்பட்ட சந்ததியோட நம்மோட நினைச்சுட்டாரு. அல்லேலூயா. நேற்று வந்தவங்களை நம்மள இன்றைக்கு அவங்களோடு கூட உடன்படிக்கை 1000 தலைமுறைகளுக்கு வாங்கி வச்சிருந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களா நம்மளை மாற்றிருக்காரு. அந்த இயேசுவாமிக்கு எல்லாரும் அதில் கை கூப்பி ஆண்டவரே நமக்கு நன்றியை சொல்வான்னு சொல்லுங்க. 1000 தலைமுறைக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களா நம்ம தலைமையில வரும்படி செஞ்சுட்டாரே. கரங்களை தட்டி ஓ ராபா சந்த ரபல ரீகா மல சங்க லலபா தரபா. கரங்களை தட்டி இன்னும் உற்சாகமா, இது போகாதுக்கா மகளே, இது போகாது மகனே. அல்லேலூயா.
1000 தலைமுறைக்குள்ள ஆசீர்வாதத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டிருக்கிறாரு. ஆபிரகாமின் சந்ததி நீங்க தான். ஓ விசுவாசத்தால் மார்க்கத்தால் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள். ரபனா சந்தரபலரிவலா. கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். நீங்க பிடிச்ச மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, 1000 தலைமுறைக்கு உள்ள ஆசீர்வாதம் அல்ல. நம்மே நம் சந்ததி மேலே பிள்ளைகள் மேல வந்து இறங்குகிறது. கரங்களை தட்டி தேங்க்யூ லார்ட். 1000 தலைமுறைக்கு இருக்கிற ஆசீர்வாதம். தேங்க்யூ. எல்லா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்கிறேன். ரிசீவ் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரே பாபா அந்நிய பாஷை பேசி 1000 தலைமுறைக்குள்ள ஆசீர்வாதம். இது கோடி ரூபாய் கொடுத்தா வராது, பிள்ளைகளுக்கு வராது. ஆனால் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினால் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. கைகளை தட்டி எவ்வளவு வெளிப்பாடு ஆண்டு நமக்கு கொடுத்திருக்காரு, எவ்வளவு ஆண்டு விலைக்கு சொல்லி இருக்கிறார். நாமே ஒரிஜினல் ஆபிரகாமின் சந்ததிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி கையை தட்டு. ஈவன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. விசுவாசிக்கிற யாவரும் கிறிஸ்துவையும் தரித்துக் கொண்ட யாவரும் கிறிஸ்துவின் சந்ததிகளாய் இருக்கிறார்கள். ஆபிரகாமின் சந்ததிகளாய். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீரே மகிமைப்படும். வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. சகல துதிக்க நன்மை நமக்கே செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். கர்த்தர் சுத்தமான நாம ஒவ்வொரு புதன்கிழமையும் நைட்டு ஒரு 9 to 9 வரையும் ஆன்லைனில் நம்ம கூடி ஜெபம் பண்ணுவோம், வசனத்தை கேட்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நம்மோடு கூட ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தராக ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும் இயேசுவான வருகை மற்றும் நம்மோடு இருந்து சதா காலமும் காப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஜீசஸ். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம அதான் புதன்கிழமை மறந்துடாமல் நம்ம ஜெபம் பண்ணுவோம் 9 மணிக்கு. ஏன்னா ஒரு லேட் ஆகிடுது நமக்கும். ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன் மூலமாக நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக கூட நம்ம வசனத்தை நம்ம தியானிப்போம் கொஞ்ச நேரம். ஸ்தோத்திரம். அதை நைட்டு 9 மணிக்கு ஹல்லேலூயா பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஸ்தோத்திரம்.